ப்ளவுஸுக்கு பட்டி பீஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி மெத்தடு தான். ஸோ நாம் எடுத்திருக்க மெயின் ஃபேப்ரிக்கு மேலே நான் வந்து வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ் தான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருந்த குர்த்தியோட மொத்தமான பீஸ் தான் நான் எக்ஸ்ட்ரா பீஸாக கொடுக்குறேன். பட்டி பீஸ் எப்போவுமே நமக்கு ஒரு திக்கான ஃபேப்ரிக் வச்சு நம்ம நல்லா திக்காக கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த க்ரிப் நல்லா இருக்கும். நீங்கள் வித்தவுட் லைனிங்காக இருந்தாலும் சரி, வித் லைனிங்காக இருந்தாலும் சரி, இதே மெத்தடு தான். ஸோ இப்போ நான் க்ரிப் அதிகமாக கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டிச்சஸ் போட்டு டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்க எக்ஸஸ்லாம் நமக்கு லைனிங் பக்கம் கீழே தள்ளிட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒர்க் பண்ணுறது பாருங்கள், டாப் ஸ்டிச். நம்ம கொடுக்கக்கூடிய டாப் ஸ்டிச் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது மேலே வரணும், மெயின் ஃபேப்ரிக் மேலே வரக்கூடாது. க்ரீன் கலர் தான் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக். ஸோ அதுக்கு மேலே மறுபடியும் இப்போ 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச்சஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க எக்ஸஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச், அதாவது நம்ம மெயின் ஃபேப்ரிக் தான் நமக்கு எக்ஸாக்டான அளவு, அது மேலே கரெக்டாக அந்த கார்னரில் ஒரு 1/4 இன்ச் அப்படி இல்லாட்டி ஒரு 2 mm டிஸ்டன்ஸில் மெயின் ஃபேப்ரிக் மேலே ஒரு ஸ்டிச்சஸை போட்டு எடுத்துருங்க. நமக்கு நீட்டாக பட்டி பீஸ் வந்து அழகாக ரெடி ஆயிடும். மீதி இருக்க எக்ஸஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம்னா. ஆனால் பட்டி பீஸ் தைக்கும் போது நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடில் பட்டி பீஸ் வரணும். அந்த கார்னராக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் நமக்கு அடையாளம்.